இந்தியாவினுடைய அரசியல் முடிவுகளில் சீர்திருத்தங்கள் என்கிற பெயரில் பொதுத்துறை நிறுவனங்களின் மீது தாக்குதல் தொடுக்கிற போதெல்லாம் அந்த சீர்திருத்தங்கள் கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிற துறையாக இன்சூரன்ஸ் துறை இருந்து வருகிறது. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்களை, குறிப்பாக எல்ஐசி மற்றும் பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்களை சீரழிக்கிற வகையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. அதற்கு எதிராக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் ஒரு சமரசமற்ற போராட்டத்தை மக்களை திரட்டி இதர தொழிற்சங்க இயக்கங்களோடு, ஜனநாயக இயக்கங்களோடு போராட்டத்தை நடத்தி வருகிறது. இன்றைய தினம் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை இன்சூரன்ஸ் துறையின் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய காலமாக இது இருக்கு. தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் 1990களிலேயே இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்த வேண்டும் என்று விரும்பினாலும் கூட ஏறத்தாழ 30 ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இன்றைக்குத்தான் 100%ற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடிகிறது. அதற்கு காரணம் அதற்கு எதிராக மக்களை திரட்டியது என்பதுதான். மல்ஹோத்ரா கமிட்டியினுடைய பரிந்துரை 1994 வருகிற போது இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீடு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கான வரம்பை அது குறிப்பிடலை. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நடத்திய போராட்டத்தின் காரணமாக அந்த முயற்சி என்பது 1999 வரை தடைபட்டே வந்தது. 1999 அதற்கான தடைகளை நீக்க அரசு விரும்பிய போது, தனியாரை அனுமதிக்க முயல்கிற போது 49% அந்நிய முதலீட்டு உயர்வுக்கான ஆலோசனை என்பது முன்வைக்கப்பட்டது. அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இடையே எழுப்பிய பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்த போராட்டங்களும் அன்றைய எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் அந்த முடிவை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது. அந்த பின்னணியில் 1999 தனியார் நுழைவு அனுமதிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 26% அந்நிய நேரடி முதலீட்டோடு அந்த பயணம் துவங்கியது. ஆனாலும் கூட மற்ற துறைகளிலே 100% சில்லறை வர்த்தகமாக இருந்தாலும் சரி, அல்லது இதர துறைகளிலே 100% அந்நிய முதலீடு தாராளமாக அனுமதிக்கப்பட்ட போதும் கூட ஒவ்வொரு முறையும் அந்நிய முதலீட்டு உயர்வுக்கு இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் கதவுகளை தட்ட வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நடத்திய போராட்டம் எழுப்பியிருக்கிறது. இன்றைக்கும் கூட அரசாங்கம் 100% ஆக்க வேண்டும், அதற்கான சீர்திருத்தத்திற்கான சட்ட முன்வரை பாராளுமன்றத்தில் முன்வைக்க தயாராக இருக்கிறது. இதற்கு எதிராக தேசம் முழுவதும் மக்களை சந்தித்து, மக்களை இணைத்து கொண்டு இந்த தேசத்தை நேசிக்கிற, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அட்சய பாத்திரமாக அள்ளி தருகிற எல்ஐசி நிறுவனத்தை பாதுகாக்கிற ஒரு போராட்டத்தை அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நடத்தி வருகிறது.